பல உண்மைகளை அவர் சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக திமுக ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் திருமாவளவனே எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பு திருமாவளவன் சொல்கிறாரு, முதல்வர் ஆக்கிற முயற்சி நடந்தது எனக்கே தெரியாது அப்படின்றாரு. ஆனால் இன்றைய நேர்காணலில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை விலாவாரியாக பேசுகிறாரு. திமுக தலைவரை பார்க்க போனோம், அங்கே இப்படி சொன்னாங்க, அதுக்கப்புறம் லெட்ரு கொடுக்குறது தாமதமாச்சுன்னு அப்படி மொத்த கதையுமே சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கு சொன்னது உண்மையா, இன்னைக்கு சொன்னது உண்மையா? நிச்சயமாக இன்றைக்கு சொன்னது தான் உண்மை. முதலமைச்சர் இதுக்கு எனக்கே தெரியாது அப்படிங்கிறார். அப்படி நீ முன்னிறுத்தினது எனக்கே தெரியாதுன்றாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்டயே அதை டிஸ்கஸ் பண்ணதாவெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் திமுக அந்த சம்பவம் நடக்கவே இல்லைன்னாங்க, இவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா திமுக இப்படி ஒரு முன்னெடுப்பை பண்ணாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே உண்மை தான். எப்பயுமே இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு தோதா பேசிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. அன்னைக்கு அப்படி பேசுகிறது அவருக்கு சரியாக தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கு இப்படி பேசுவது சரி அப்படின்ட்டு ஒரு ஓப்பனை பண்ணியிருக்காரு.